அரசியல்னாலே தடால் அடி மாற்றத்துக்கு பஞ்சமே இருக்காது. அத தலைவர்களே உருவாக்கும்போது தலைவர்கள் தப்பலாம். தலைவர்கள் உருவாக்க தவறும்போது தலைவர்கள் மாட்டிக்கலாம். இந்த மாரி புரியாதத புரிஞ்சவர்கள் மட்டும்தான் அரசியல் வான்ல ஒரு நட்சத்திரமா ஜொலிக்க முடியும்னு யாரோ சொல்லி எப்பயோ கேள்விப்பட்டிருக்கேன். பட்டுன்னு பேரு ஞாபகம் வர மாட்டேங்குது. சரி இருக்கட்டும் ஒரு பக்கம். இந்த சப்ஜெக்ட்டுக்குலாம் கொஞ்சம் கூட ஏத்தாத ஒரு ஆளுக்கு அடிச்ச யோகத்துல தான் வந்து ஒரு நாட்டோட தலைமை இடத்துல வந்து உட்கார்ந்துட்டாரு. தலைமை இடம் அப்படின்னு என்னவா டெஸ்டினேஷன் பண்ணியிருக்காய்ங்க. அது புதுவிதமா சொல்ட்டாய்ங்க. ஒரு இடைக்கால நிர்வாகம். அந்த இடைக்கால நிர்வாகத்துக்கு ஒரு தலைவர் அப்படிங்கிற மாரி கொண்டு போய்ட்டாய்ங்க. யாரு அப்படின்னா யூனுஸ் தான். யூனுஸுக்கு ஆரம்ப காலகட்டம் எப்படி பவுடர் போட்டு கொண்டு வந்து இறக்கி விட்டாங்களோ, அதுக்கப்புறம் சோறு ஊத்தணும். சோறும் ஊட்டி விட்டாய்ங்க. அதுக்கப்புறம் அம்போன்னு விட்டாய்ங்க. 3 வேள சாப்பாட்டோட அடுத்த நாள் விடிஞ்சோனே கை கழுவி விட்ட மாரி தான் யூனுஸோட நிலைமை ஆயிப்போச்சு. காரணம் என்னன்னா, பைடன் போயிட்டாரு, ட்ரம்ப் வந்துட்டாரு. ட்ரம்ப் வந்த கையோட பங்களாதேஷ மட்டும் குறி வைக்கல. ஒட்டுமொத்த உலகத்தையும் குறி வைக்கிறாரு. அதனால யூனுஸ் தப்புறக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கதவு, ஜன்னல், ஓட்டை ஒண்ணும் இல்லாம போச்சு. வெறும் பங்களாதேஷ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி யுஎஸ்ல இருந்து வரக்கூடிய ஃபண்டிங்ல நிறுத்தி இருந்தா வெவ்வேறு வழியா ரூட் அப் பண்ணி என்ஜிஓக்கள் கேட்ச் பண்ணி ஸ்மெல் பண்ணி உள்ளுக்குள்ள வந்திருப்பாங்க. ஆனா ஒட்டு மொத்தமா யுஎஸ்ஏட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்டே தூக்கி வீசிட்டாங்க. இனிமே இந்த சிலபஸே இல்ல போங்கடா அப்படிங்கிற மாதிரி பத்தி விட்டதுக்கு அப்புறம் என்ஜிஓக்களுக்குலாம் மிகப்பெரிய அளவுல அதிர்ச்சி. அப்போ ஒட்டு மொத்தமா ஃபண்டை ஃப்ரீஸ் பண்ண மாதிரி ஆயிப்போச்சு. நகரவே முடியல. யூனுஸுக்கு ரெகுலரா வர சேனல்ல இருந்து பம்ப் ஆக மாட்டேங்குது. இன்டைரக்டா வரக்கூடிய மல்டிபிள் சேனல் அதான் ரொம்ப முக்கியம். எதுலயும் பம்ப் ஆக மாட்டேங்குது டாலர். இப்ப மனுஷன் என்ன பண்ணுவான்? பெரிய திணறல் திண்டாட்டம் அம்புட்டு இருக்கு. அமெரிக்காவோட நேரடி உதவிகள் வரும்போது அதே காலகட்டத்துல மற்ற நாடுகளும் நேரடியான உதவிகள் செஞ்சார்கள். அதை பூரா சுரண்டி எடுத்துட்டு போயாச்சு. மக்களுக்கு இப்ப ஒண்ணும் கொடுக்கறதுக்கு கையில இல்ல. இந்த மாதிரி மிகப்பெரிய சிரமத்துல ஊர்ல உள்ள அம்புட்டு ரவுடி பைய டெரரிஸ்ட் எல்லாம் வீதிக்கு வந்துட்டாங்க. எந்த காலத்துலயோ வந்தவன் மேல உள்ள தடையெல்லாம் தூக்கிட்டாங்க. இப்ப 2 கேங் அங்க எப்ப பார்த்தாலும் ரோட்ல தெரியுது. ஒண்ணு அங்க ஏற்கனவே ஷேக் ஹசீனாவால தடை செய்யப்பட்ட மதவாத கூட்டம். இன்னொன்னு அப்படிங்கிறது மாணவர் போர்வையில இருக்கக்கூடிய விஷயம். மாணவர் அப்படின்னு தன்னைத்தானே ஐடென்டிஃபை பண்ணிட்டு இல்லாத சேட்டப் இல்ல எல்லா சேட்டையும் செய்யறது. அந்த மாதிரி கடைசியில எல்லா சேட்டையும் செய்யறது. அரசாங்க பதவிக்கும் வந்தாச்சு. உருப்படியா ஏதாச்சும் செய்யறாங்களான்னு கேட்டா ஒண்ணும் கிடையாதுங்கிறது தான். அப்ப இவ்வளவு பெரிய சேட்டை நடக்குது. இந்த சேட்டைகளுக்கு நடுவுல இந்திய எல்லைகள்ல சேட்டை, ஷேக் ஹசீனாவை திருப்பி ஒப்பட அப்படிங்கிறது. இந்த மாதிரி அம்புட்டும் பேசிக்கிட்டு திரியும்போது டக்குன்னு அந்த பக்கம் அமெரிக்கால இருந்து வர அம்புட்டு உதவிகளும் நிக்குது. அது பத்தாது அப்படின்னு பங்களாதேஷ மோடி பாத்துக்குவாரு அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டு போயாச்சு. அப்ப என்ன? பங்களாதேஷ்ல நம்ம செய்யற எதுக்கும் அங்க இருந்து தடை வர போறது கிடையாது. பங்களாதேஷ்ல நம்ம செய்யற எதுவும் வெளி உலகத்துக்கே இனிமே சொல்ல போறது கிடையாது, தெரிய போறது கிடையாது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படிங்கிறதா இந்தியாவை பொறுத்தவரை ஒரு டீசென்டான நாடு. எப்ப நாங்க கக்கா சுக்கா பயலுகெல்லாம் இல்ல. எதுனாலும் டீசென்டா தான் செய்வோம். நல்ல பயலுக தெரியுமா? எந்த நாட்டையும் கிளச்சு போட மாட்டோம். எங்களுக்கு பிடிக்காத ஆளுகள பத்தி விட்டு அந்த நாட்டுக்கு தேவையான நல்ல ஒருத்தனை தான் போடுவோம். அவன் எங்களுக்கு மட்டுமே நல்லவனா இருக்கணும், அடிமையா இருக்கணும்லாம் நாங்க யோசிச்சதே இல்லை அப்படிங்கிற மாரி ஒரு கொள்கை உடைய நல்ல நாடு. அதனால நம்ம என்ன செஞ்சுட்டோம்? பொசுக்குன்னு 5ஆ உடைக்கிற தியரிலாம் எப்ப செய்வார்களோ, ஆனா செஞ்சு தொலைச்சா நிரந்தரமான தீர்வு இந்தியாவுக்கு கிடைக்கும். 5ஆ உடைக்காட்டி அட்லீஸ்ட் ஒரு பகுதிய உடைச்சு சிறுபான்மையர் மக்களுக்கான தனி நாடா உருவாக்குறது பிற்காலத்துல நமக்கு நல்லது. இன்னைக்கு சமத்து பையன், நல்ல பையன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, பிற்கால சங்கதிகளை கேள்விக்குறியாக்கிட்டு போனோம்னா, அவன் வந்து நம்மள திட்டுவான். இப்ப செஞ்சு வச்ச நல்லது பூரா ஒண்ணும் இவன் செய்யலன்ட்டு அவன் சிம்பிளா போயிருவான். இது ஆளும் அரசியல் தலைவர்கள் உணர்ந்து செயல்படணும். ஆனா இப்ப 2வது டோன இந்தியா எடுக்குது. என்ன அப்படின்னா, ஷேக் ஹசீனாவ உள்ளுக்குள்ள கொண்டு போறது. அதுவும் ஓகே தான். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். பிரிச்சு ஒரு சாலிடான நிலப்பரப்ப நம்ம கண்ட்ரோல்ல தனி நாடா வச்சுக்கிட்டு ஷேக் ஹசீனாவ அங்க கொண்டு போறது அப்படிங்கிறது சிறப்பான ஆப்ஷன். அதுவும் இந்த மாரி உலக சூழ்நிலை இருக்கும்போது அழகா செய்ய முடியும். செய்யறதுக்கான எதிர்ப்பு, வீரியம் எல்லாம் ஆப்போசிட்ல இருந்து குறையக்கூடிய காலகட்டம். சர்கம்டன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் ஒரு விஷயத்த சாதிக்கிறதுக்கு. அது ஆபீஸா இருந்தாலும் சரி, நாடு லெவல்ல யோசிச்சாலும் சரி, வீடு லெவல்லயும் எடுத்துக்க வேண்டியது தான். அப்பேற்பட்ட வாய்ப்பா தான் சர்வதேச அரசியல்ல இத பார்க்கப்படுது. பட் டெல்லியோட டோன் அப்படிங்கிறது ஷேக் ஹசீனாவ திருப்பி ரிட்டர்ன் கொண்டு போறது. அவர்களும் ரொம்ப ஆக்டிவாவே பேச ஆரம்பிச்சுட்டார்கள். யூனுஸ் தலைமையிலான ஒரு தீவிரவாத கூட்டம் பங்களாதேஷ சூறையாடுது அப்படின்னு சொல்லி எழுச்சியா ஒரு
உரைய ஆற்றிட்டார்கள். வெளியில இருந்து எங்க இருந்து? டெல்லியில தான் எங்கேயோ சேஃபான ஒரு லொகேஷன்ல இருந்து, அவர்களோட உரை பங்களாதேஷ் முழுவதும் டெலிகாஸ்ட் ஆயிருச்சு. பெரிய அளவு இவ்வளவு நாள் 2 அமைப்புகள் தான் ரோட்லயே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாய்ங்க. இவனுங்களுக்கு பயந்துட்டு ஷேக் ஹசீனாவோட பெரும் கூட்டம் ஓடி ஒளிஞ்சிருச்சு. நாட்ட விட்டு தப்பிச்சு ஓடிட்டார்கள். வேற வழியும் இல்ல. இப்ப ஷேக் ஹசீனாவுக்கு ஆதரவான ஆட்களும் வெளியில தலை காட்ட ஆரம்பிச்சிருக்கார்கள். அதே மாரி அங்க சிறுபான்மையர் கோல்டு ஜாஸ்தியா உள்ள பகுதிகளிலும் அவர்களும் கொஞ்சம் தைரியமா வெளியில தலை காட்ட ஆரம்பிக்கிறார்கள். இப்ப யூனுஸ் என்ன பண்ண போறாரு அப்படின்னு தான். யூனுஸ் உடனே இந்த 2 அடியாட்களை கூப்பிட்டு 2 பிரிவுல உள்ள அடியாட்களை கூப்பிட்டு இறங்கி அடிங்கடா அப்படின்னு உத்தரவு போட முடியாது. ஏன் அப்படின்னா அவன் காசு கொடு அப்படின்னு கேட்பான். காசு எங்க இருந்து யூனுஸ் கொடுப்பாரு? ஏற்கனவே கொடுத்ததெல்லாம் ஆப்ஷோர் அக்கௌண்ட்டுக்கு மாத்திட்டாரு. இனி வரப்போறது இல்ல. அதே மாதிரி மத்த சேனல்கள்ல இருந்து வரப்போறது இல்ல. மத்த நாடுகள் தரப்போறது இல்ல. இன்டைரக்ட் மல்டிபிள் சேனல் கேட்கவே வேணாம். அது பூரா பஸ்ட் ஆகி போச்சு. இனி யூனுஸ் எந்த பஸ்ஸை பிடிச்சு போனாலும் அந்த சேனலை மீண்டும் கைப்பற்ற முடியாது. அப்ப இந்த வெறி பிடிச்ச கூட்டம் யூனுஸை என்னவா பார்க்கும் அப்படிங்கிறதா. ஏறக்குறைய கொண்டு போட்டா அவன் போய் சீட்ல உட்காருவான். அவனை கொண்டு போட்டு மாணவர் அமைப்பு போய் சீட்ல உட்காரும். இப்படி பதவி சண்டை நடக்கும். இதுக்கு நடுவுல ஷேக் ஹசீனா தன்னோட வீரியத்தை காட்டுவார்கள். அதே சமயம் இந்த பதவி சண்டையை உலகம் உட்கார்ந்து ரசிக்க போறது இல்ல. ஏன் அப்படின்னா இந்த கூட்டத்தை கிளச்சிட்டா அடுத்த வேலையை பார்க்கறதுக்கு ஒரு ஃப்ரீ ஜோன் வேணும் அப்படிங்கிறனால ஷேக் ஹசீனாவை உள்ள விடக்கூடிய வேலையை தீவிரமா பார்ப்போம். இது பெரிய அளவு வன்முறை இல்லாம முடிக்கிறதுக்கு இந்தியா முடிவு பண்ணிருச்சு. ஏன் அப்படின்னா இந்தியா இப்ப சமீபத்துல அறிவிச்சிருக்கு, ஜெய்சங்கர் அவர் பங்களாதேஷோட இடைக்கால நிர்வாகத்துல வெளியுறவு கொள்கையை கவனிக்கிற ஆள் அப்படின்னு போட்டவரோட பேசிட்டு கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா பூஸ்டப் ஆகிக்கிட்டு தான் வருதுன்ட்டு சிம்பிளா போயாச்சு. அப்ப என்ன சத்தம் இல்லாம ஷேக் ஹசீனாவை உள்ள கொண்டு போறோம். யூனுஸை சுத்தி உள்ள 1 டசன் கூட்டம் மீண்டும் தடைகளுக்கு உள்ள வரும். இதுக்கு நடுவுல எங்கேயோ பிச்சை போட்ட காசை எடுத்துட்டு பங்களாதேஷ்குள்ள வந்த பாகிஸ்தான் உளவுத்துறையோட கதி அங்கேயே பங்களாதேஷ்லயே வச்சு டிக்கெட் பில்ஸ் தரப்படும். அதை தாண்டி வேற ஒண்ணும் கிடையாது. பங்களாதேஷோட ஆட்டம் அப்படிங்கிறது ஏறக்குறைய முடிவுரையை நோக்கி போகுது. நாள் குறிச்சாச்சு. பதவியேற்பு விழா மட்டும்தான் அப்படிங்கிற சிக்னல் தான் இப்போதைக்கு டெல்லி ஷேக் ஹசீனா விவகாரத்துல கொடுக்குது. நன்றி, வணக்கம்.